आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. விஞ்ஞானத்தின்படி சின்னதிலிருந்து பெருசு உருவாகும். உலகம் படைக்கப்படுறது இல்லையோ, அப்போ சின்னதிலிருந்து தான் பெருசு உருவாகும். என்ன? தண்ணீர் உருவாகணும். அதற்கு என்ன தேவை? இதிலேருந்து 2 அணு, இதுலேருந்து 1 அணு, காற்றுலேருந்து 1 அணு, இந்த அமிலம் வரும், இந்த அமிலம் வரும், ஏதோ சொல்கிறாலும் இல்லையோ. இதுலேருந்து 2, இதுலேருந்து 1, இந்த 2 சேர்ந்ததுன்னா தண்ணீர். இதுலேருந்து 3, அதுலேருந்து 1 சேர்ந்ததுன்னா அது செப்பு. இதுலேருந்து 3, அதுலேருந்து 1 சேர்ந்ததுன்னா அதுதான் பித்தளை. அப்படின்னு சேரணும் இல்லையோ. அப்போ அணுவாக சேர்ந்து தான் பெருசாக உருவாகும். அணுக்கள் சேர்ந்து பெரிதானது உருவாகும். இது விஞ்ஞானம். ஆனால் மெய்ஞானம் என்ன சொல்கிறது? பெரியதாக இருக்கக்கூடிய பிரம்மத்திடத்திலிருந்து தான் சின்னதாக இருக்கிற நாம உருவாயிருக்கும். இது பெரிய வித்தியாசம். சின்னதுலேருந்து பெருசானது தான் உருவாருதுங்கிறது விஞ்ஞானம். ஆனால் பெரியதுலேருந்து தான் சின்னது உருவாகுங்கிறது தான் ஆத்ம ஞானம். பெரியது எது? பிரம்மம். பிரம்மன் தானே ஜகத்துக்கே காரணம்னு சொல்கிறோம். அந்த காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்திடத்திலேருந்து நாம் எல்லாம் பிறந்திருக்கோம். விஞ்ஞானத்தில் ஓரளவுக்கு குரங்கிலிருந்து தோன்றினான் மனிதன்னு சொல்கிறாலும் இல்லையோ, கண்டிப்பாக ஒத்துக்காது மெய்ஞானம். குரங்காவது ஒன்றாவது எல்லாமே பிரம்மாவனுடைய சரீரத்திலேருந்து சமகாலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. ராட்சசர்களோ அசுரர்களோ பாம்போ அணைவன ஊர்வன பரப்பன நகர்வன அத்தனை ஏக காலத்தில். இதுதான் யுகபத்து சிருஷ்டின்னு சொல்லுவாள். ஏக காலத்தில் தான் மொத்தத்தையும் பிரம்மம் உருவாக்கியிருக்கார். அதனால் குரங்கா இருந்தது, அப்புறம் நாம் இருந்தோம். இதில் விஞ்ஞானிகளுக்குள்ளே நிறைய முரண்பாடு. இத்தனை ஆண்டு வரைக்கும் இப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அதெல்லாம் கிடையவே கிடையாது, இப்படித்தான் உருவாச்சுன்னு அடுத்தவர் சொல்லுவார். இல்லை அது கிடையவே கிடையாது, இப்படித்தான்வார். ஆனால் அவள்கிட்ட ஒரு லாபம் என்னன்னால் எல்லாத்தையும் எழுதி வச்சுருவார். இந்த விஞ்ஞானி இந்த வருஷம் இப்படி சொன்னார், அதோ அந்த 9வது கிரகம் இருக்குன்னு இத்தனை சொல்லியிருந்தா. இப்போ திடீர்னு இந்த கிரகத்தை எடுத்துட்டோன்னுட்டா. யாரான பிள்ளைகள் இருந்ததுன்னா கேட்டு பாருங்க. பள்ளிக்கூடம் போகிற பிள்ளையாக இருந்தால், ஆமாம் சாமி இந்த கடைசியாக சின்னதாக ஒன்று இருந்தது அது இல்லைன்னு சொல்லிட்டா. கொஞ்ச நாள் 8ன்னுட்டா. இப்போ திரும்ப அதன் இடத்துல இன்னொன்று போட்டுட்டு திரும்ப 9ன்னுட்டா. அப்போ என்னமோ கண்டுபிடிச்சார், இல்லைங்கிறார், இருக்குங்கிறார். ஆனால் நாங்கள் நவகிரகம் வச்சுருந்து அதுக்கு ஜாதகம் எழுதி அதுக்கு ஜோசியரை பார்த்து அது ஒரு நாள் பிறக்கிற அன்னைக்கு அது என்னென்ன கட்டத்தில் என்னென்ன இருந்ததோ மாறவே மாறாது இல்லையோ. அது சுற்றிகிட்டே இருக்குது. எல்லா கிரகங்களும் சுற்றிகிட்டே இருக்குது. ஆனால் என்னத்தான் சுற்றி விட்டுடுறது சாமி. அது சுற்றுற வேகத்துக்கு இப்போ நான் சுற்றின்னு இருக்கேன். இது வெள்ளிங்கிறார், செவ்வாய்ங்கிறார், 7.5ங்கிறா, 9.5ங்கிறா, எத்தையோ சொல்கிறா. மணி 8.5 அது வேணால் தெரியுறதே தவிர. அப்போ இதெல்லாம் என்ன? அந்தந்த கிரகம் எங்கேயோ சுற்றின்னு இருக்க போகிறது. ஒரு நாள் கிரகம் இருக்குங்கிறா, இல்லைங்கிறா. அப்போ இருக்கு இல்லைன்னு மாறுதலுக்கு உட்படுறது விஞ்ஞானம்னு சொல்லப்படுறது. ஆனால் என்றைக்கும் இருக்கிற அதே 9 கிரகம் மாறாத வச்சுருக்கிறத தான் மெய்ஞானம்னு சொல்லியிருக்கோம். எனக்கு கிரகத்தை மாற்ற போகிறதில்லை, கூட்ட போகிறதில்லை, குறைக்க போகிறதில்லை. முக்கியமான வேறுபாடு சொல்லுவா. என்னதான் இருந்தாலும் நீங்கள் உலகம் தட்டைன்னு சொன்னீங்க, ஆனால் விஞ்ஞானிகள் தானே உருண்டேன்னு சொல்லியிருக்கா. வாஸ்தவம் தான். இது ஒரு முக்கியமான கேள்வி தான். ஆனால் எங்கே இப்போ வராக பெருமாள் பூமாதேவி இடர்ந்தெடுத்தார் கேள்விப்படுறோம் இல்லையோ. அப்படி நீண்ட உருவத்தோடு இருக்கார். தன்னுடைய கோரைப்பற்கள் அப்படி மேலே இருக்குது. பூமாதேவி அதுக்கு மேலே இருக்கிறச்சே. எந்த படத்துலையாவது நீங்கள் தட்டையான ஒரு உலகத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த வராக பெருமாள் தன்னுடைய கோட்டின் நுனியார் கோட்டின் வைத்தாயின்னு பாசுரம் இல்லையோ, அந்த நுனியார்ந்த கோட்டில் வச்சுன்னு இருக்கிற அந்த உலகம் உருண்டையாக தானே இருக்குது. அந்த உலகம் தட்டையாக நம்ம யாரும் பார்த்ததே இல்லையே. அப்போ மொத்த வேதாந்திகளும் இதிகாச புராணமும் உலகத்தை உருண்டேன்னு சொல்கிறாளோ? நாங்கள் ஏதோ விஞ்ஞானிகள் தானே கண்டுபிடிச்சிருக்கான்னு நினைக்கிறோம்னால் ஏன் தட்டேன்னு சொல்கிறா, உருண்டேன்னு சொல்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அண்டகட்டாகம்னு புராணம் சொல்கிறது. 14 லோகங்கள்னு சொல்லுகிறோமோ இல்லையோ, அதைத்தான் ஒரு அண்டம்னு சொல்லுவாள். இமையோர் வாழ் தனிமுட்டைன்னு ஆழ்வார் பாடுறார். அந்த 14 லோகங்கள் சேர்ந்த அண்டம் உருண்டைன்னு தான் புராணமும் சொல்கிறது.
அப்ப சாஸ்திரப்படி பார்த்தாலும் 14 லோகம் சேர்ந்தா உருண்டை. அதைத்தான் வராக பெருமான் தூக்கியிருக்கலாம், அல்லது பூமாதேவியை மட்டும் தூக்கியிருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு விதத்துல உருண்டை வந்துடுது. இப்போ விஞ்ஞானத்துல இருக்கிற உருண்டை விஞ்ஞானத்துல இருக்கு. அந்த உருண்டைக்குள்ள என்ன சொல்றோம்னால், அப்படி முட்டையாட்டம் இருக்கிற 14 லோகத்தில் நடுவுல இருக்கிற பூமி தட்டையா இருக்குமா இல்லையா? இருந்தான் ஆகணும். ஒரு உருண்டைக்குள் அப்படி ஒரு வட்டத்தை போட்டுருங்கோ, அந்த வட்டத்துக்குள்ள நடுவுல 2 கோடு கிழிங்கோ, அது தட்டையாத்தானே இருக்கும். வட்டத்தினுடைய நடு பகுதி தட்டையாத்தான் இருக்க போறது. எங்கு ஒரு வட்டத்தில் எடுத்தாலும் அதுக்கு உள்ள இருக்கிற பகுதி நீளமா தான் இருக்கும், தட்டையா தான் இருக்கும். அது வட்டமா இருக்கவே இருக்காது. ஏதான ஒண்ணு தட்டையா இல்லைன்னு வச்சுங்களேன். இப்ப மொத்தமே உருண்டேன்னு சொன்னால் நாம இங்க உட்காந்துருக்கோமோ இல்லையோ, தட தடான்னு விழுந்துட்டே இருக்கணும். நம்ம எல்லாரும் விடுறதே இல்லையே. நன்னத்தானே தட்டையா உட்காந்து இவ்வளோ பெரிய நிலம், எக்கத்தான தூரம் போயிட்டு இருக்கோம், எல்லாமே தட்டையா தான் இருக்கு. ஆனா பார்த்தா மட்டும் அந்த இடத்துல அப்படி வளவு இருக்கும்னு சொல்றா சுவாமி. அப்படின்னு எங்களுக்கு தெரியல. விஞ்ஞானிகள் சொல்றா, நான் இங்கேருந்து கிளம்பி இப்போ ஸ்ரீரங்கம் போனோம்னா தட்டையாக தான் போயிட்டு இருக்கேன், உருண்டையாவா போயிட்டு இருக்கேன், போகிறதா தெரியலையேன்னா. அத்தனை தூரம் இருக்கு. இப்போ இவ்வளோ பெரிய லோகம் இருக்கே, இது இந்த உருண்டையான உலகத்திலே நாம் எல்லாரும் மேல் பகுதியில் தானே இருக்கோம். உலகத்தினுடைய உள்ளே ஆழத்திலேயா நம்ம இருக்கோம்? இல்லையே. ஆழம்னா இங்கே ஓட்ட போடணும். இப்போ இங்கே ஓட்ட போட்டால் என்ன தெரியுமா ஆகணும்? உங்களால் நேர ஓட்ட போட முடிஞ்சா நம்ம பாரதத்துக்கு நேரம் அந்த பக்கத்தில் எந்த நாடு இருக்கோ நான் போட்ட ஓட்ட அங்கே வெளியில் வரணும். வர வேண்டாமா? இப்படி தானே எல்லாத்திலையும் வச்சிருக்கா. இந்த ஓட்டலை இந்த பக்கம் ஒரு குத்துங்கோ, இந்த பக்கம் வெளியில் வரணுமோ இல்லையோ. வந்தால் அடுத்த நாட்டுக்கார்ட்ட கை கொடுக்கலாம். சாமி உள்ள வழியாக வந்திருக்கேன், இப்போ ஆகாச விமானத்திலலாம் வரல, நாங்கள் அப்படியே உள் வழியாக ஓட்ட போட்டு வந்துட்டோம்னா அதெல்லாம் போட முடியாது. போட முடியாதுன்னா அத்தனை உயர் அழுத்தம் இருக்குது, அத்தனை நெருப்பு, அத்தனை வேகம். அப்போது நாம் எல்லாம் மேல் பகுதியில் தானே இருக்கோம். மேல் பகுதி உருண்டையாக தானே இருக்க போகிறது. அப்போ நாம் நின்றுட்டே இருக்கிறச்சு இப்படி தானே நிற்கணும், இப்படி தானே நிற்கணும், இப்படி தானே நிற்கணும். நின்றுட்டு இருக்கோம். நாம் ஒருத்தர் இப்போ நேரம் நிற்கிறோன்னு விஞ்ஞானிகள் சொல்லவே இல்லை. நாம் ஒரு மாதிரி சாஞ்சி தான் எல்லாருமே நின்றுட்டு இருக்கோம். அப்படி தெரியலையே சுவாமி, ஏதோ கொஞ்சம் கழுத்து வலின்னா தலை சுத்தம் கேள்விப்பட்டிருக்கேன். நீர் சொல்லதை பார்த்தா எல்லாருமே சாஞ்சி நின்றுட்டு இருக்காப்புல சொல்றீங்கன்னா ஆமாம் சாஞ்சின்னு இருக்கோம். பின்ன ஏன் புவியீர்ப்பு சக்தி இருக்குங்கிற இடம் இல்லையோ. அதோட இல்லை, ஒவ்வொருத்தரும் நின்றுட்டு இருக்கிற இடம் ரொம்ப அதிகமான இடம். நாம் நினைக்கிற அப்புறம் அப்படி சின்ன ஒரு பொருள் வளைஞ்சிருக்கல, ரொம்ப பெரிய பொருள் வளைஞ்சிருக்கோம் இல்லையோ. அந்த பெரிய பொருளுடைய நடு பாகங்கள் அத்தனையும் தட்டையா இருக்கும் இல்லையோ. அப்ப கண்டிப்பா ஒரு பகுதியும் தட்டையா தான் இருக்கும். சேர்த்து பார்த்தால் தான் உருண்டையா இருக்கும்னு தெரியறது. எனக்கு எந்த பகுதியும் உருண்டையா இருக்கும்னா தொப்பு தொப்புன்னு விழுந்துருவேன். அப்படி ஒன்று விழலையே, நனத்தான் நின்றுட்டு இருக்கேன். இது இத்தனைக்கு மேலே பூமி தானே வேற சுத்தின்ண்டே இருக்கு. ஒரு சுத்தின்ண்டே இருக்கிற பூமியில நான் ரொம்ப நன்னா உட்காண்டே இருக்கேன்னு சொன்னால் அப்ப நிச்சயமா தட்டையான இருக்கிற இடம் இல்லாம இருக்கவே முடியாது. மொத்தமானு பார்த்தா உருண்டேங்கிறத சாஸ்திரமே ஒத்துணுது. ஆனா நாம நடக்கிறோம், ஓடுறோம், ஆடுறோம், அத்தனை நீளமான இடம்னு பார்த்தால் தட்டைன்னு தான் விஞ்ஞானமும் ஒத்துக்கொண்டாக உண்டு. ஆனால் ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள்லாம் வந்துடாது இல்லையே. சாஸ்திரத்தின்படி பார்த்தா சந்திர மண்டலம் மேல இருக்கு, சூரிய மண்டலம் கீழே இருக்கு. இப்போ புராணம் பாகவதத்தை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, இங்கேருந்து திருவிக்கிரம பெருமாள் அளக்க ஆரம்பிச்சாரோ இல்லையோ, அப்போ முதல்ல சூரியனை தாண்டினாராம், அப்புறம்தான் அவர் திருவடி சந்திரனை தாண்டினாருங்கிறது சாஸ்திரம். அப்படி இருக்கிறச்சே நம்ம விஞ்ஞானத்தை சொல்லலையே. சூரிய லோகம் ரொம்ப தூரம் இருக்கு, சந்திர மண்டலம் கிட்டக்கு இருக்கு. போய் இறங்கிட்டு வந்துட்டோமே. பாபா சந்திர மண்டலத்துக்கு போயிருக்காளே, இறங்கிட்டு வந்துட்டாலே. சூரியன் ரொம்ப தூரத்தில் இருக்கணுமே. ஆனால் நீங்கள் சூரியன் கீழே மேலேங்கிறீனால் வாஸ்தவம் இந்த ஒன்று தான் சந்திர மண்டலமான விஞ்ஞானமே சொல்லலையே. அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கு நிறைய சந்திர மண்டலம் இருக்குன்னு தான் அவ ஒத்துக்கிறான். ஒரு சந்திரன் மட்டும் இல்லை. இப்போ சனி கிரகம்னு சொன்னால் இத்தனை சந்திரன் இருக்கும், வியாழன்னு சொன்னால் இத்தனை சந்திரன் இருக்கும். அது எல்லாமே அதுக்கு 2 இருக்கலாம், 3 இருக்கலாம் இருக்கும். அதை போல நமக்கு எத்தனை இருக்கோன்னு இத்தனை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாளன்னா. பிரபஞ்சமே இன்னும் பல இருக்குன்னு விஞ்ஞானமே ஒத்துக்கிறதே. அது ஒன்று பேசுவா தெரியுமா? பால் போன்ற மார்க்கம். அப்படி நீங்கள் விஞ்ஞானம் படிச்சிருப்பீங்க இல்லையா? படிக்கச்சே நம்ம அறிவியல் பாடம் 8வது 9வதுலேயே சொல்லி கொடுத்துருப்பா. அப்படி ஒரு மேலே போட்டிருப்பா, அதுதான் பால் போல இருக்கக்கூடிய மார்க்கம். அதிலெல்லாம் நட்சத்திர மண்டலம் ஓஹோன்னு இருக்கு. இப்போவே என்ன சொல்கிறான், நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி விடலே, இது ஒரு உலகம் இதுங்கிறா. இதை போல தெரியாத உலகங்கள் பல இருக்கலாம், ரொம்ப தூரம் இருக்கு. ஏன் அது உங்களுக்கு தெரியாதானால் சூரியன் இருக்கிறதுல சின்ன நட்சத்திரங்கிறா தெரியுமா விஞ்ஞானிகள். அதைத்தான் சாஸ்திரம்னு சொல்றது. சூரியன் ஒரு நட்சத்திரம், அது ஒளியை உமிழ்ந்துட்டு இருக்கு. கிட்டக்க இருக்கவே நல்லா கேட்டுங்க, சூரியன் கிட்டக்க இருக்கவே அவர்கிட்டேந்து வர்ற ஒளி நம்மளை சட்டுன்னு அடைஞ்சு விடுறது. இந்த பிரபஞ்சம் எப்போது உருவாயித்தோ, எப்போ பிரபஞ்சம் உருவாச்சோ, அதை விஞ்ஞானிகள் என்ன சொல்றா, ஒரு உயர் அழுத்தத்தில் கருப்பு பொட்டா சின்னதாக இருந்தது.
டார்னது ஒரு நாள் வெடிச்சது, வெடிச்ச உடனே சதறி 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 இவ்வளவு பெருசா இருக்குங்கிறா. நாம சொல்றது பிரளயம்னு இருந்தது, அதுலேருந்து பிரம்மம் படைத்தார், படைத்து படைத்து இவ்வளவு தூரம் ஆயிருக்கு. அப்ப இவ்வளவு ஆயிருக்கே, திரும்ப பிரளயம் வருமானா ஒத்துக்கிறா விஞ்ஞானிகள்? ஆமா, இது இத்தனை ஒரு நாள் சூரியன் இல்லாத படுவார்னுட்டாவா, சூரியன் எரிஞ்சு 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 தீர்ந்து படுவார், உலகம் இருட்டாகும். மொத்தம் அவ சொல்றது ஒரு கருப்பு ஓட்டைன்னு ஒன்று ஒத்துக்கிறா விஞ்ஞானத்தில். அது அந்த கருப்பு ஓட்டைக்குள்ள மொத்தத்தையும் இழுத்துனுடும். இழுத்துனுட்டால் அதுக்கப்புறம் பிரளயமானால் ஆமா, உலகம் இல்லாத போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொன்னீரே, இதுக்கு முன்னாடி அது இருக்கலையானால் இல்லை, லோகம் இருந்ததுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறா. அப்ப முன்னாடி இருந்திருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், இப்ப இப்படி இருக்கு. ஆனா இது முழுக்க ஒரு நாள் உள்ள அந்த கருப்பு ஓட்டை இழுத்துக்கிறது தான் போறது. எதெல்லாம் உபனிஷத்துக்கள் எப்படி படைப்பு அழிப்புன்னு சொல்றதோ அப்படியே தான் விஞ்ஞானமும் சொல்லிட்டு. என்ன ஒண்ணு, அந்த கருப்பு ஓட்டை இழுத்துக்கணுங்கிறத சாஸ்திரம் பிரம்மம்னு சொல்லும். ஆனா இவா அந்த கருப்பு ஓட்டைன்னே சொல்லிட்டு அது அதுங்கிட்ட இழுத்துக்கிறதுன்னு சொன்னா இப்ப பிரம்மம் மொத்தத்தையும் இழுத்துக்கிறதுங்கிறோம், பிரம்மத்திடத்திலேருந்து படைக்கிறதுன்னு சொல்றோம். இல்லை, தெரியாது தெரியாது கருப்பு ஓட்டைன்னு சொல்லிட்டு இருக்கணும். நமக்கு என்ன தோணும்னா, ஒரு கோயவன் மண்பானையை பண்றாருன்னா அறிவில்லாதவர் படைக்க முடியுமா? ஒரு நெசவாளி துணி நெஞ்சு கொடுக்குறாருன்னா அறிவில்லாதவர் பண்ணலாமா? இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைச்சிருக்கிறச்சே அறிவே இல்லாத ஒரு கருப்பு ஓட்டையா படைச்சுட்டு இருக்கோம். அறிவே இல்லாத அதுவா மொத்தத்தையும் தங்கிட்ட இழுத்துட்டு இருக்கோம். இயற்கை படைக்கிறதுன்னு சொன்னா இனிமே இயற்கை பொதுக்கூட்டம் போடணும். காடு, மலை, ஆறு, கோலம், குட்டை எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நாமெல்லாம் லோகத்தை படைச்சுடலான்னு சொல்லணும். அதெல்லாம் சொல்லாதே சுவாமி, அதுகளுக்கு அறிவே கிடையாது. படைப்பாளின்னு சொன்னாலே அறிவிருக்கிறவன் தான் படைக்கணுங்கிறது விஞ்ஞானம். தானா இயற்கை படைத்து கொள்ளும்னு சொல்றது விஞ்ஞானம். ஏவா அப்படி சொல்லிட்டாள்னால், இருக்கிற காத்து, நெருப்பு, கத்தி இதை வச்சுட்டு படைக்கிறத பத்தி தான் அவ பேசுறாளே தவிர அந்த நெருப்பும் காத்தையுமே படைச்சதை பத்தி சொல்ல மாட்டேங்கிறா. அங்க வந்தாதான் மெஞ்ஞானத்தினுடைய தேவையே நமக்கு புரியும். ஏன்னா அவ என்ன வச்சுனுட்டா, நெருப்பும் காத்தும் இருக்கும்னு வச்சுனுட்டா. வைத்துக்கொண்டு படைப்பு படைப்புன்னு பேசுறாளே தவிர நெருப்பு காற்றே எங்கேருந்து வந்தது? கடல்ங்கிறது இருக்கும்னு வச்சுனுட்டா. கடல் எப்படி வந்தது? நதி ஓடின்னு இருக்குன்னு வச்சுனுட்டா. நதி எங்கிருந்து வந்ததுனால் அப்ப அதுக்கு காரணம் சொல்லித்தாகணும். என்னைக்கா இருந்தாலும் ஒரு பொருள் படைக்கப்படணும்னால் அறிவிருக்கிறவன் தான் படைக்க முடியும், அறிவில்லாதவர் படைக்க முடியாது. புல்லு கொடுங்கோ, மாடு சாப்பிட்றது, பால் கொடுக்குறது. அதே இப்போ மாடாட்டம் ஒரு பொம்மையை பண்ணி வச்சுட்டு புல்லை கொண்டு போய் முன்னாடி கொடுங்க, பால் கொடுக்குமான்னு தராது. அப்போ அந்த மாட்டுக்கு அறிவு இருக்குது, புல்லை சாப்பிட்ருக்கேன், அதுக்குன்னு ஏதோ ஒன்று இருக்குது, அதை உருவாக்குறது கொடுக்கணும்னு பார்க்கறது இல்லையே. அது யந்திரம் கூட கொடுக்குமேன்னு சொன்னால் கொடுக்காதே. இப்போ அது பால் சாப்பிடணும், மாடு கொடுத்தா தான் நல்லா இருக்குங்கிறா. இல்லையே, நம்ம செயற்கையாக பால் கண்டுபிடிச்சிடணும். செயற்கையாக பால் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ பொடி இருக்குது, பொட்டி பொட்டியாக அதை அடைச்சி வைக்கிறாள் இல்லையோ, அதை கொண்டு ஜலத்தை குத்தினோம்னா தானே பாலாயிடுது. பார்த்தீங்களா, நான் கண்டுபிடிச்சிட்டோமேனால் அந்த பால் பொடி பால்லேருந்து பண்ணப்பட்டது தானே. பாலே இல்லாத பால் பொடி பண்ணுவீங்களா? இன்னொன்று, அந்த பால் பொடியை பால் ஆக்கணும்னா தண்ணீர் வேணுமே. அப்போ தண்ணீரும் முன்னாடி இருக்குன்னு ஒத்துக்கணும், பாலும் இருக்குன்னு ஒத்துக்கணும். அப்போ தான் சுவாமி பால் பொடி பண்ண முடியும். இப்போ புளியோதரை எல்லாம் நீங்கள் பண்ணவே வேண்டாம், நாங்கள் புதுசாக பாரு ஒரு பொட்டியில் போட்டு கொடுத்துட்றோம், அதை அப்படி போட்டு ஒரு கலக்கினீங்கன்னா புளியோதரை வந்துடுவோம். வாஸ்தவம் தான். அப்போது அதை கலக்கிறதுக்கு ஜலம் வேணும், அதை கலக்கிறதுக்கு வானலி இருப்பு சட்டி வேணும், அந்த சட்டிக்கு இரும்பை போய் நான் தாத்துலேருந்து எடுத்து வந்தாகணும், அதுக்கு உப்பு புளி காரம் வேணும், மிளகா வேணும்னா மிளகா விளைஞ்சாகணும். விளைச்ச எந்த பொருளையும் எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கலையே. கோதுமை யாரான்னு கண்டுபிடிச்சிட்டாளா, அரிசி யாரான்னு கண்டுபிடிச்சிட்டாளா? அதெல்லாம் பார்த்திவ பதார்த்தம். இருப்பது இருப்பது இருப்பதுன்னா எப்படி இருக்கும்? காரணம் இல்லாமல் கர்த்தா இல்லாத ஒன்று இருக்கக்கூடாது இல்லையோ. எதற்கும் காரணம் இருக்கணும், கர்த்தா இருக்கணுங்கிறத விஞ்ஞானம் ஒத்துக்கச்சு. அப்போ இத்தான பொருள்கள் படைக்கப்பட்டிருக்குன்னா படைப்பாடு இல்லாத இருக்க முடியுமா? இருந்திருந்தால் தான் முடியும்னு புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்ல வந்தேன், சூரியன் கீழே இருக்கார் மேலே இருக்கார்னா என்ன திரும்ப விஞ்ஞானமே சொல்றது? கோடானு கோடி நட்சத்திரங்கள் இருக்கான். அந்த நட்சத்திரங்கள்லாம் எத்தனையோ 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் படைக்கப்பட்டவை. இந்த பிரபஞ்சம் எப்போ உருவாச்சோ அப்போ அந்த நட்சத்திரம் உருவாச்சு. அது எவ்வளவு தூரத்தில் இருக்கான்? அதுலேருந்து நம்ம நோக்கி பிரயாணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிற வெளிச்சம் இன்னும் நம்ம சேரலைங்கிறான். பள்ளிக்கூட பசங்கள்லாம் இருந்தால் நீங்கள் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவள் சரியாக சொல்லுவாள், அது அவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு ஒளிங்கிறது எத்தனை வேகமாக போகும்னெல்லாம் அறிவியலில் படிச்சிருக்கோம் இல்லையோ. அத்தனை வேகமாக பிரயாணம் பண்ணுற ஒளி நட்சத்திரத்திலேருந்து கிளம்பிருக்கு. அது இன்னும் நம்ம நோக்கி பிரயாணப்பட்டுட்டே இருக்குது. எத்தனை வருஷமா? அது எத்தனையோ கோடி கோடி வருஷமா. அத்தனை வருஷமா சேரலைன்னா அது எங்கே தூரத்தில் இருக்குது? எவ்வளவு தூரத்தில் நட்சத்திரம் இருக்குது? அவள் சொல்கிறது, பல பல நட்சத்திரங்கள் சூரியனை விட ரொம்ப பெருசு.
சூரியனை விட நிறைய சக்தி ஒளி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு நீர் பார்த்துருக்கு தெரியாது, வந்து கொண்டு இருக்கிறது, அனுமானித்து இருக்கிறோம், அநேகமாக இருக்கு அப்படின்னு தான் இன்னுமே சொல்லிட்டு இருப்பா. ஆனால் அதை பற்றி துருவ மண்டலம் எங்கே இருக்குது, சும்சுமார சக்கரம் எங்கே இருக்குது, அது எவ்வளோ உசரத்தில் இருக்கும், அது ஒரு திமிங்கல மாட்டம் எப்படி போட்டு வாசுகி பாம்பால் கட்டப்பட்டிருக்கு, அது எங்கே சுற்றுறது, எங்கே சூரியன்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, எல்லாத்த பற்றியும் புராணம் சொல்லும். அப்போ சொல்லும்னா ஒவ்வொன்றா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு என்னைக்கு வந்ததோ ரெண்டும் ஒன்றா இருக்கேன்னு அப்போ சொல்ல ஆரம்பிப்போம். இது ஏற்கனவே சொல்லிவிட்டாரே, இப்போ ஒன்றா இருக்குன்னா பூஜ்யம்ங்கிறது கண்டுபிடிச்சவான்னு சொல்கிறோம். ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், பூஜ்யம் கண்டுபிடிச்சிருக்காளோ இல்லையோ. ஆனால் இப்போது அத்தியாயம் சொல்லச்சே, இப்போ தசானனன் ஒரு பேர் இருக்குது. திரேதாயுகத்தில் 10 தலை கொண்ட ராவணன் தான் தசானனன்னு பேர் வச்சிருக்காளோ இல்லையோ. தசான்னா 10. எப்போ பூஜ்யம் கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிறா? ஆரியபட்டர் இருந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கா, வராகமிகிரர் இருந்த காலத்தில் பண்ணியிருக்கா, நம்ம பாரத தேசம்தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. அதெல்லாம் ரொம்ப சேர்த்து கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 3000 வருஷம் வேணா இருக்கலாம்னால் எத்தனையோ லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் தசானனன். ஏன் 5000 வருஷத்துக்கு முன்னாடி துவாபரயுகத்தினுடைய முடிவில் தான் கௌரவர்கள் 100 பேர். சத தசங்கிற சொல்லு பழசா புதுசா? சதன்னா 100, தசான்னா 10, சஹஸ்ரன்னா 1000. சஹஸ்ரநாமம் எத்தனை நாளாக இருக்கும்? அட்டோத்தர சஹஸ்ரநாமங்கிறது என்ன இன்னைக்கு நேற்றுக்கு நானும் நீங்களும் கண்டுபிடிச்சதா? அட்டோத்தர சதநாமாவளிங்கிறது இப்போவா கண்டுபிடிச்சிருக்கோம்? 108 நாமங்கள்ங்கிறது ரொம்ப நாளாக இருக்குது. ஏன்? உபனிஷத்து புருஷ சூக்தம் சொல்கிறது, சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்ததிஷ்ட தசாங்குலம். பெருமான் 1000 தலைகளோடே 1000 கைகளோடே 1000 கண்களோடே இருக்கிறார். சஹஸ்ராட்சகாங்கிறது உபனிஷத்தெல்லாம் 1000 ஆண்டு இல்லை, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டு. அப்போ அவர்கள் பூஜ்யத்தை எப்படி எழுதினான்? அப்போ 10ன்னு எழுதினோம்னா 10 1ன்னு போட்டு பூஜ்யம் போடணுமே. பூஜ்யம் கண்டுபிடிச்சது நான் 2000 வருஷம் சொல்லிட்டு இருந்தேன்னால் அப்போ எப்படி தசானன்னு சதானன்னு வருவார்? வர வேண்டுமென்னால் பூஜ்யத்தை பூஜ்யமாக எழுதிட்டு இருந்தாளா வேற மாதிரி எழுதிட்டு இருந்தாளான்னு பார்க்கணும். எண்ணிக்கையை புதுசாக யாரும் கண்டுபிடிக்க முடியாது. 1 உண்டு, 9 உண்டு, 0 உண்டு. அதை எப்படி நாம் எழுதுறோங்கிற முறையவனா ஒருத்தர் கண்டுபிடிச்சிக்கலாமே தவிர எண்ணிக்கை இல்லாட்டா எப்படி 100ன்னு எழுதியிருப்பா? இப்போ என்ன நம்மால் ஆராய்ச்சி பண்ண முடியல? வால்மீகி ராமாயண காலத்தில் தச 10ன்னு எப்படி எழுதினா, மகாபாரத காலத்தில் 100ன்னு எப்படி எழுதினா, உபனிஷத்து காலத்தில் சஹஸ்ரநாமம் நாமாவளி பெருமாளுக்கு சொல்லியிருப்பாளே எப்படி சொன்னா அது தெரியாது. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், பண்ணா தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் 100ங்கிறதே இல்லைங்கிறது இல்லை. எதுவும் விஞ்ஞானம் சொல்லிட்டு இருக்கிற காலத்துக்கு முன்னாடியிலேருந்து விஞ்ஞானிகள் சொல்லி கொண்டு தான் இருக்கும். அப்போ வித்தியாசம்னு பார்த்தால் சின்னதுலேருந்து பெருசாக உருவாருது விஞ்ஞானம். பெரிய பிரம்மத்திடத்திலிருந்து தான் சின்ன சின்னதாக அனைத்தும் உருவாகிறது. இத்த விஞ்ஞானம் சொல்றது. சோதனை சாலையில வைத்து நிரூபிக்க வேண்டும், இது விஞ்ஞானம் இல்லை. நம்பிக்கை வேணும், சாஸ்திரத்தை கொண்டு நிரூபிக்க வேண்டும், வேதத்தை கொண்டு நிரூபிக்கணும்னு சொல்றது விஞ்ஞானம். சரீர சுகத்தை பார்க்கறது விஞ்ஞானம். என்ன கண்டுபிடிப்பு வேணால் வரட்டமே, அது எல்லாமே நம்ம உடம்பு சுகத்துக்காகத்தானே வரும். முன்னாடி ஒரு அடுப்பை மூட்டி பண்ணணும்னு சொன்னால் 2 மணி நேரம் ஆகும். ஆனால் இப்போ 20 நிமிஷத்தில் தலிகை ஆயிடுது. விஞ்ஞான கண்டுபிடிப்பு, விஞ்ஞான முன்னேற்றம் இருக்கவே தானே அது நம்மளால் முடிகிறது. ஆனால் அது என்னத்துக்கு சுகம் கொடுத்துருக்கு? இப்போ சரீர சுகம். குனிய வேண்டாம், நிமிர வேண்டாம். முன்னாடிலாம் அடுப்பு கீழே இருந்தது, குனிஞ்சு சிரமப்பட்டு பண்ணணும், கீழே நன்னா போட்டு தொடைக்கணும், பெருக்கணும், முழுகணும். இப்போ விஞ்ஞானி உடனே கண்டுபிடிச்சார், அவ்வளோ நீளமாக தொடப்பம் ஒரு குச்சி ஆட்டம் இருக்குது. இப்போ அதை கண்டுபிடிச்சா அப்போ அப்படின்னு சொல்லிட்டா அதை அப்படியே எல்லாம் தீர்ந்து போடுறது. இப்போ புரியவே வேண்டாம் முடியும். அப்போ எல்லாம் கண்டுபிடிச்சா சரீர சுகம், உடம்பு சுகப்படுறதுக்காக வேண்டியது எல்லாத்தையும் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஆனால் ஆத்மா சுகப்படுறதுக்கு வேண்டியதையே தான் விஞ்ஞானம் சொல்லும். இது வேற, அது வேற. சரீர சுகத்துக்கு வேண்டியது உண்டு. எல்லாரும் கீழே உட்காந்துருந்தோம், இப்போ நாற்காலி போட்டாலும் இல்லையோ விஞ்ஞானிகள் பார்த்து நாற்காலி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கா. நன்னா இருக்கேன், முட்டி வலி இருக்கிறவாள்லாம் மேலே உட்காந்துக்கலாம், முதுகு வலி இருக்கிறவா உட்காந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நாடியாக இருந்தால் அப்படி கொஞ்சம் தலை சுற்றுறாப்பில் இருந்தால் கீழே உட்காந்தா கஷ்டமாக இருக்கும், மேலே உட்காந்துருந்தா இன்னும் சுலபமாக இருக்கும். அப்படி கொஞ்சம் சாஞ்சின்னு கேட்கலாம் இல்லையோ. இதெல்லாம் மேலே உட்காந்துருந்தா தானே பண்ண முடியும் சரீர சுகம். ஆனால் ஆத்ம சுகமானு கேட்டால் ஆத்ம சுகத்துக்கு விஞ்ஞானம் பண்ணாது. அதை விஞ்ஞானத்தில் தான் தேடின்னு வந்தாகணும். நல்லா குடு வசதி பண்ணி கொடுத்துருக்கா. வெய்ய காலம் சுவாமி பாருங்க, இப்போ போய் வாங்கினா 35,000 ரூபாய் வாங்கினா தான் அதை இன்னைக்கு ராத்திரி கொண்டு போட்டுன்னுட்டா நிம்மதியாக தூங்கலாம். அப்படி போய் தூங்க போகிறானோ இல்லையோ. இந்த ஒரு சரீர சுகம் ஆரோ சிலர் படுறதுக்கு. ஏன்னா இப்போ 130 கோடி மக்களில் எத்தனை பேர்கிட்ட இந்த வசதி இருக்க போகிறது? ஒரு சில பேர்கிட்ட இருக்க போகிறது. அந்த ஒரு சிலருடைய சரீர சுகத்துக்காக எத்தனை இயற்கை வாதாவரணம் கெட்டு போச்சுங்கிறானே. எங்கேருந்து கெட்டுது? நம்ம குழு பெட்டி பண்ணி வச்சுருந்தோம். கண்ணன் நேர எதிர்த்து கண்டிச்சார். கார்த்தால பண்ண சமையலை மத்தியானம் சாப்பிட்டோன்னும்
சாயங்காலம் பண்ண சமையலை ராத்திரி சாப்பிடணும், கார்த்தால இதை ராத்திரி வைக்காதே, ராத்திரி இதை பகல வைக்காதேன்னு. யாத்தயாமம் கதரசம் பூதி பருஷிதம் உச்சிட்டஞ்ச அமேத்யம் ஆஹாராக தமசப்பிரியாகான்னு கீதையில ஸ்லோகம். ரொம்ப தமோகுணமான ஆகாரம்னா காலையில் பண்ணதை ராத்திரி வச்சு சாப்பிட்றதான், ராத்திரியில் பண்ணதை கார்த்தால வச்சு சாப்பிட்றதான். அவரெல்லாம் அதே நாளை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வாரக்கணக்கிலெல்லாம் வச்சு சாப்பிட்டுருக்கோம். போன வாரம் வெத்த குழம்பு பண்ணோம், உள்ளே இருக்குது. போன வாரம் 4 நாள் முன்னாடி மோர் குழம்பு பண்ணோம், அதுவும் இருக்குது. சில பேர் விருந்தோம்பலில் ரொம்ப வளர்ந்துட்டா. போனேன் ஒரு இடத்துக்கு, போனால் அவர் உட்காந்து வச்சுட்டு, சுவாமி உனக்கு குழம்பு வேணுமா சாத்துமது வேணுமான்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், கறிமது வேணுமா கூட்டு வேணுமா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் கேட்டார், உனக்கு மோர் குழம்பு வேணுமா வெத்த குழம்பு வேணுமா பருப்பு குழம்பு வேணுமான்னார். இப்படி ஒரு விருந்தோம்பல் நம்ம பார்த்ததே இல்லையே. 3 குழம்பு பண்ணியிருக்கிறார்னார். அது போன வாரத்து, இது இந்த வாரத்து, இது 4 நாள் முன்னாடி. ஓஹோ, இப்படி கூட உண்டு போல் இருக்கு. இப்போ சாமி அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு முடியாது, இது சாப்பிடலைன்னா வாழ்க்கையே இல்லையே. அந்த குழு பெட்டி இருந்தால் தானால் அந்த பெட்டி என்னென்ன வாயுவை வெளியில் தள்ளின்னு இருக்கோ வாதாவரணம் கெட்டுப்போகுது. இந்த குழு வசதி ராத்திரி தூங்குறதுக்கு பண்ணிட்டு இருக்கிறது என்ன வாயுவை வெளியில் தள்ளுறதோ வாதாவரணம் கெட்டு போகிறதுன்னு ஆகாசத்தில் ஓட்ட விழுந்துருதான். ஆஸ்திரேலியா பக்கம் போனீங்கன்னா அங்கே நின்னா இந்த இடம் நேரம் எரியுது, ஏதோ ஒரு இடம் காட்டுறா, அது நேராக சூரிய வெளிச்சம் அது வழியாக வருது. ஏன்னா அது நாம் பண்ணியிருக்கிறது என்னென்ன தப்போ அதெல்லாம் மேலே இருக்கிறதுல ஓட்ட போட்டுருதான். ஓட்ட போடவே அது நேரம் இறங்குறது, நேரம் இறங்கி இங்கே பட்டா இந்த இடம் அப்படி எரியுது. பார்த்துட்டே இருந்துச்சா தோல் எரியிறாப்புல எரியறதுனால் அவள் சொல்கிறது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உலகமே 500 வருஷம் கழிச்சு இப்படி தான் எரிய போகிறதுன்னா. இது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல மட்டும் எரிஞ்சுட்டு இருக்கு, தோல் எரிஞ்சுட்டு இருக்கு. இப்படியே நீங்கள் இயற்கையோட குத்தி கிளறின்றிருந்தால் அனைத்தையும் இப்படி தான் பண்ணும்னால் இதை கண்டுபிடிச்சது யாரு? இப்போ எதெல்லாம் கூடாது உலக வாதாவரணத்துக்கு தப்புன்னு சொல்லிட்டு இருக்காளோ அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் மெஞ்ஞானம் கொடுத்ததா விஞ்ஞானம் கொடுத்ததா? அந்த கண்டுபிடிப்பு அத்தனையுமே விஞ்ஞானம் தான் கொடுத்துருக்கு. மெஞ்ஞானம் இதை போல ஒரு கண்டுபிடிப்பும் கொடுத்ததே இல்லை. இப்போ அப்போ ஏவா கொடுக்க மாட்டான்னா சரீர சுகத்துக்கு கண்டுபிடிக்க மாட்டான், ஆத்ம சுகத்துக்கு தான் கண்டுபிடிப்பா. இப்போ இதில் எதனால என்ன மாறுதல் வருது பாருங்க. நான் எந்த கொள்கைக்காக பிரச்சாரம் பண்ணுறேனோ அந்த கொள்கைக்கே முரண்பட்டு நான் நடக்கக்கூடாது இல்லையா? நான் ஒரு கொள்கை வச்சுருக்கேன். என்ன கொள்கை? நாம் புகை வண்டி உபயோகப்படுத்தக்கூடாது சார். வண்டியை வாங்காதீங்க, வேணும்னா மிதி வண்டி வச்சுங்க. ஏன்னா புகை விட ஆகாச மண்டலம்லாம் வீணாக போகிறது. ஆகவே ஒரு சபா கூட்டினான், அதில் அங்கத்தினர்கள்லாம் சேர்த்தா, ஒரு செயலாளர், ஒரு பொருளாளர், ஒரு தலைவர், அவெல்லாம் சேர்ந்து தீர்மானம் போட்டா, இனிமே எங்கேயும் இந்த புகை விடுற வண்டியே இருக்கக்கூடாது. சரி, இப்படின்னு உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு ஞானத்தை ஏற்படுத்தணுமோ இல்லையோ? பிரச்சாரம் பண்ணால் தானே எல்லாருக்கும் அதை பற்றி புரியும். இப்போ சரி, நம்ம வேகமாக இதை பிரச்சாரம் பண்ணி ஊரில் இருக்கிற எல்லா புகை விடுற வண்டியும் ஒழிச்சாகணும். இப்போ அதிகமாக பிரச்சாரம் பண்ணி ஆகணும். ஆகவே அந்த பிரச்சாரத்துக்கு 4 வண்டி வாங்குன்னா. இப்போ வாங்குனது இதை போய் பிரச்சாரம் பண்ணணும், இந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணணும். அந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு 4 வண்டி வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சார்னா சாமி அது பிரயோஜனம் இல்லை. நீர் மிதிவண்டியில் போய் தான், அது மிதிவண்டியில் போய் பிரச்சாரம் பண்ண என்னைக்கு நாங்கள் பண்ணி முடிக்கிறது? அதுக்காகத்தான் இதை வாங்கினோம்னா இதுதான் தனக்குத்தானே முரண்பட்டு பேசுறதுன்னு அர்த்தம். இந்த பேச்சை மெஞ்ஞானம் பேசவே பேசாது. मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ